கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைய வாக்குத்தத்த வேத வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, தேவனுடைய நடத்துதல் எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கும் என்பது இன்றைய தலைப்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் ஆண்டவர் என்னை சரியாக நடத்துகிறாரா, அவருடைய பாதை சரியாக இருக்கிறதா என்று நாம் பல முறை கேள்வி கேட்பதுண்டு. ஆனால் இன்றைக்குரிய பாடம், நிச்சயமாகவே ஆண்டவருடைய நடத்துதல் சரியாகத்தான் இருக்கிறது. அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் இப்பொழுது அறிய மாட்டீர்கள், ஆனால் பிற்காலத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்ன ஆண்டவர் இதிலே வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய். முதல் காரியம், ஆண்டவருடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதல் காரியம், ஆண்டவர் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை இப்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அநேக நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி இது, ஆண்டவரே, நீர் உம்முடைய நடத்துதல் சரியாகத்தான் இருக்கிறதா, நீர் என்ன செய்கிறீர் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நாம் கேட்பதுண்டு. ஆகையால் தான் இங்கே சீடர்களுக்கும் தெரியவில்லை இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நான் செய்யக்கூடிய காரியத்தை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டாய், ஆனால் வரக்கூடிய நாட்களில் புரிந்து கொள்வாய். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நம்மால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேதாகமத்தில் இதற்கு ஒரு ஏற்ற உதாரணம் என்றால் யோசேப்பை சொல்லலாம். யோசேப்பு அங்கே எகிப்திலே அடிமையாக கொண்டு போகப்பட்ட போது யோசேப்புக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் நாளடைவிலே அவர் அந்த தேசத்துக்கு ஒரு பிரதம மந்திரியாய் மாறும் பொழுது, அவருடைய சகோதரர்கள் அவரை சந்திக்க வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை இங்கே தூக்கி போட்டதுக்காக, விற்று போட்டதுக்காக கவலைப்படாதீங்க, ஆண்டவர் தான் என்னங்க அழைச்சி வந்திருக்காரு, இது அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் ஒருவேளை யோசித்திருக்கலாம், நான் இங்க அடிமையா இருக்கிறேன், ஆனால் பிற்காலத்துல தான் ஆண்டவருடைய திட்டத்தை அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது உன்னால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் பிற்காலத்தில் நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர் இப்போ நம்மளால புரியாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன செய்யும்படி கடமை கொடுத்திருக்கிறாரோ, அந்த கடமையை நான் சரியாய் செய்யும் பொழுது எதிர்காலம் நன்றாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் என்ன செய்யறேன்றது இப்போ புரியாது, ஆனா பிற்காலத்துல நீ புரிந்து கொள்வாயின்னு சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க, ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, உண்மையா இருக்கிறீங்கன்னா பிற்காலத்துல அது எதுக்கு அப்படின்றத ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கணும். இப்பொழுது என்ன நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்க பின்பற்றுங்க, ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார் சொன்னா அதிசயத்தை செய்வார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இப்பொழுது புரிஞ்சுக்க மாட்டேன், பிற்காலத்துல புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றப்ப, இந்த வசனத்தின்படி பார்க்கிறப்ப இந்த இப்பொழுது புரிஞ்சுக்க முடியாது, பின்னாடி நம்ம புரிஞ்சுக்குவோம் அல்லது எதிர்காலத்தை புரிஞ்சுக்கொன்றப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற நேரம் அப்படின்னு சொல்லலாம், இந்த டைம் ஃப்ரேம். அப்ப இந்த காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்குது இல்லைங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆண்டவர் சொல்றாரு நாளைக்கு தான் தெரியும், அல்லது ஒரு 5 வருஷம் கழிச்சு தெரியும், இல்ல ஒரு 3 வருஷம் கழிச்சு தெரியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் காத்திருக்கணுமே, அது என்னால முடியுமா அப்படின்னா, கட்டாயமா நம்ம காத்திருக்கிறப்ப ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பாரு. மூணாவது காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, டிலே நெவர் ஸ்டாப்ஸ் காட்ஸ் பிளான். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று காரியத்தை தாமதிக்குது அப்படின்றதுக்காக ஆண்டவருடைய திட்டத்தை அது கெடுத்து விடாதுங்க. அது நீங்களா கெடுத்தாதானே தவிர ஆண்டவர் அதை கெடுக்க மாட்டார். அது நல்லா புரிஞ்சுக்கங்க.
உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் தாமதிக்கிறாரு அப்படின்றதுக்காக அந்த தாமதிக்கிறதுனால என் வாழ்க்கையில இது எனக்கு நடக்காமலே போயிடணும் ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் டிலே பண்றாருன்றதுக்காக ஆண்டோடைய பிளான் அவ்வளவுதான், அது முடிஞ்சிடும் அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, அதை நிறைவேற்றுவார். அவர் சொல்றாரு, இந்த ரெண்டுக்கும் டைம் ஃப்ரேம் இருக்கு, உண்மைதான், காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்குது. அதுக்காக ஆண்டுடைய திட்டத்தும் ஒருபோதும் உடைந்து போகாது. காத்திருந்தவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீங்களா? யோவான் 13:7 ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்றது ஒரு வேளை இப்போ உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை செஞ்சு முடிக்கிறப்ப யோசேப்பை போல, ஆம், இது ஆண்டவருடைய திட்டம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.